நான் ஒரு 5 பாயிண்ட் சொல்றேன். இந்த 5 பாயிண்ட் நீங்க மைண்ட்ல வச்சுட்டு நீங்க உங்களோட பிடி கிளாஸஸை ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பிடி கிளாஸ் சூப்பரா இருக்கும். ஒரு ப்ராப்பரான பிடி கிளாஸஸ் அப்படின்னா நீங்க என்ன திங்க் பண்றீங்க? நான் நார்மலா ரன்னிங் போறதோ இல்ல ஜாக்கிங் போறது இல்ல எக்ஸசைஸ் பண்றது மட்டும் தான் நார்மலான ஒரு பெர்ஃபெக்டான பிடி கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன். ஒரு பெர்ஃபெக்டான பிடி கிளாஸஸ் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றத அடுத்தடுத்து நான் சொல்ல போற ஒரு சில பாயிண்ட்ல நீங்க வந்து அப்சர்வ் பண்ணிக்க போறீங்க. ஸோ லைக் ஒரு பெர்ஃபெக்டான பிடி கிளாஸ் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கணும், அதோட பிடி கிளாஸ் இம்பார்ட்டன்ட் என்ன, ஸோ ஒரு குவாலிட்டிஸான ஒரு பிடி சார் வந்து அவர் எப்படிலாம் குவாலிட்டியா இருக்கணும், அண்ட் வந்து நம்ம காமனா பண்ற ஒரு சில மிஸ்டேக்ஸ் என்ன, இது எல்லாமே இந்த வீடியோல நீங்க நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபர்ஸ்ட் ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பிடி கிளாஸஸ் அப்படின்னா என்ன, அது என்ன பர்பஸ், ஸோ அது பிடி கிளாஸஸ்ல இருக்கிற 5 முக்கியமான பாயிண்ட் அப்ப நான் சொல்றேன், நீங்க கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் உடல் ஆரோக்கியம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் அந்த உடல் ஆரோக்கியம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ செகண்ட் ஒன் மன உறுதி, அவங்களோட மென்டலி அவங்க வந்து ரொம்ப கான்ஃபிடண்டா இருக்கணும். ஸோ தேர்ட் ஒன் ஒழுக்கம், அந்த டிசிப்ளின் அண்ட் டைமிங் வந்து அவங்களோட வேல்யூ வந்து அவங்க தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் டீம் கோஆர்டினேஷன். ஒரு கேம் விளையாடுறாங்க அப்படின்னா அந்த டீம் கோஆர்டினேஷன் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கொண்டு வரணும். அதுக்கு இந்த பிடி கிளாஸஸ் தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த 5 தான் மெயின் ஃபர்ஸ்ட் பிடி கிளாஸஸ்க்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ இந்த 5 தான் ஃபர்ஸ்ட் மெயின் பிடி கிளாஸஸ்ல இருக்க வேண்டியது. ஸோ இப்போ நான் சொல்ல போறது பிடி கிளாஸஸ்ல இருக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அது ஒரு 7 பாயிண்ட் இருக்கு, நான் வரிசையா சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. 7 இம்பார்ட்டன்டான பாயிண்ட் வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு பிடி கிளாஸஸோட இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா பிசிக்கல் ஃபிட்னஸ். ஸோ பிசிக்கல் ஃபிட்னஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் ஒன் மோட்டார் ஸ்கில் டெவலப்மெண்ட். இந்த மோட்டார் ஸ்கில் டெவலப்மெண்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று பிடி கிளாஸஸ்ல. அண்ட் தேர்ட் ஒன் டிசிப்ளின். ஸோ இந்த டிசிப்ளின் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டீம் ஒர்க் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ இந்த டீம் ஒர்க் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லீடர்ஷிப் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே அட்டாச் ஆயிரும். அண்ட் சிக்ஸ்த் ஒன் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பிடி கிளாஸஸ்ல. அண்ட் லாஸ்ட் ஒன் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். ஸோ இந்த 7மே ஒரு பிடி கிளாஸஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ அடுத்து நான் நெக்ஸ்ட் சொல்ல போறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு குவாலிட்டியான பிடி டீச்சர் என்ன விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நான் வரிசையா சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இதுல இப்ப நான் சொல்ல போறது நீங்க எல்லாமே ஃபாலோ பண்றீங்க இல்லையா அப்படின்றத இப்ப நம்ம செக் பண்ணிடலாம். ஒரு குவாலிட்டியான பிடி டீச்சர் ஃபர்ஸ்ட் டைமிங். ஸோ டைமிங் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைமிங் நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். செகண்ட் ஒன் செல்ஃப் கிளியரன்ஸ். ஸோ உங்களுக்கு செல்ஃப் கிளியரன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தேர்ட் ஒன் லவுட் அண்ட் கிளியர் வாய்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம பேசும்போது நல்லா போல்டா கிளியர் வாய்ஸ் நம்ம பேசுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஃபோர்த் ஒன் ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கணும். நம்ம பிடிஸ் அவங்க கிட்ட ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஃபிஃப்த் ஒன் என்கேஜ்மெண்ட். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கேஜ்மெண்டா வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களோட பிடி கிளாஸஸ்ல. அண்ட் சிக்ஸ்த் ஒன் ஈக்குவாலிட்டி. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஒரே மாதிரியான ஈக்குவாலிட்டி கொடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் லாஸ்ட் ஒன் ஸ்டூடெண்ட்ஸோட சேஃப்டி. நம்ம எவ்வளோ பெரிய பிடியா இருந்தாலுமே இந்த ஸ்டூடெண்ட் சேஃப்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பாயிண்ட் நீங்க மஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நம்ம இப்ப காமனா என்னென்னலாம் மிஸ்டேக் பண்றோம் அப்படின்றதுல ஒரு 3 பாயிண்ட் இருக்கு, அதை நான் சொல்றேன். நீங்க இந்த மிஸ்டேக் பண்றீங்களா பண்ணலையா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் டைம்க்கு நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸை டேக் பண்றது கிடையாது. 45 மினிட்ஸ் இருக்குன்னா நம்ம டைம்க்கு நம்ம ரிப்ளேஸ் பண்றதே கிடையாது. அது ரொம்ப மைனஸான ஒரு விஷயம். செகண்ட் ஒன் லெசன் பிளான் நம்ம எடுக்காம நார்மலா ஒரு கிளாஸ் எடுத்துட்டு போயிருது. ஸோ லெசன் பிளான் கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் தேர்ட் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து எல்லாருமே ஈக்குவலா பார்க்கணும். அண்ட் வந்து எல்லாருமே கரெக்டா பார்க்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். காமனா பண்ற மிஸ்டேக் இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நிறைய நேரம் பேசிக்கிட்டே இருப்போம். பட் ஆனா ப்ராக்டிஸ் பண்ற டைம் ரொம்ப லெஸ் பண்றது. ஸோ இருக்கிற அந்த 45 மினிட்ஸ் நம்ம பேசுறதை குறைச்சிட்டு பிளே பண்றதோ இல்ல நாலேஜை கேதர் பண்ணி சொல்லி தரதோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனாலதான் அடிக்கடி நான் இந்த விஷயத்த சொல்லுவேன். ஸோ டாக் லெஸ் ஒர்க் மோர், இந்த வேர்டை நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன் திங் ஃபைனலா நான் ஒரு 5 பாயிண்ட் சொல்றேன். இந்த 5 பாயிண்ட் நீங்க மைண்ட்ல வச்சுட்டு நீங்க உங்களோட பிடி கிளாஸஸை ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பிடி கிளாஸ் சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பிளானிங், செகண்ட் ஒன் டிசிப்ளின், அண்ட் தேர்ட் ஒன் டெமான்ஸ்ட்ரேஷன், ஃபோர்த் ஒன் சேஃப்டி, அண்ட் ஃபிஃப்த் ஒன் லாஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் மோட்டிவேஷன். இந்த 5 விஷயத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களோட பிடி கிளாஸ் பெர்ஃபெக்டா இருக்கும். இதை வந்து மாத்த யாராலையுமே முடியாது. ஸோ இது வந்து நான் நிறைய பார்ட் வீடியோ போட்டாலுமே இந்த வீடியோ நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பார்ட் 2ல நம்ம லெசன் பிளான் அண்ட் ட்ரெஸ் கோட் இதை பத்தின ஃபுல் டீடைல்ஸை பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க.